செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு, சேலம் மாவட்டத்தில் கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்தும் மத்திய அரசின் நிதி சார்ந்த கடன் திட்டங்கள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. நாமக்கல் மாவட்ட அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இல்லந்தோறும் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் அஞ்சல் கோட்டம் சார்பில் நடைபெற்ற இல்லந்தோறும் மூவர்ண கொடி பேரணியை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இரா இந்திரா நாமக்கல் தலைமை அஞ்சல் அலுவலகம் முன்பிருந்து தொடங்கி வைத்தார். இதில் அஞ்சல் கோட்டத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடி ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியானது நாமக்கல் டாக்டர் சங்கரன் சாலை, திருச்சி சாலை, பழைய பேருந்து நிலையம், மோகனூர் சாலை வழியாக சென்று மீண்டும் தலைமை அஞ்சல் அலுவலக வளாகத்தில் நிறைவடைந்தது. மாவட்டத்தில் அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் மூவர்ண கொடி விற்பனையும் நடைபெறுகிறது. அனைவரும் மூவர்ண தேசிய கொடியை வாங்கி தங்கள் இல்லங்களில் பறக்கவிட வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றதாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் இரா இந்திரா தெரிவிக்கிறார். இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை ஹர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுதோறும் இதுபோன்ற விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு தாங்கள் ஏற்படுத்தி வருவதாக அஞ்சலக பணியாளர் விக்னேஸ்வரி கூறினார். சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக நாமக்கல் முழுவதும் இப்பேரணி நடைபெற்றது. அலுவலர்களும் மற்ற பணியாளர்கள் அனைவரும் இந்த பேரணியில் மிகவும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டோம். இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த பேரணி நடைபெற்றது. மேலும் நாமக்கல் தலைமை அஞ்சலகம் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலக அலுவலகங்களிலும் தேசிய கொடியானது விற்பனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் தேசிய கொடியினை வாங்கி தங்கள் இல்லங்களில் ஏற்றி இந்த சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது. சேலம் மாவட்டத்தில் கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்தும் மத்திய அரசின் நிதி சார்ந்த கடன் திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. இந்தியாவின் முதுகெலும்பாக திகழும் கிராமங்களை பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றதாக மாற்றும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டு விட்டதால் தகுதியுடைய அனைவருக்கும் வங்கிக் கடன் விரைவாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு கடன் உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 12.50 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவி திட்டங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார். அரசின் கடன் உதவி திட்டங்களை பயனாளிகளுக்கு விரைவாக கொண்டு சேர்ப்பதாக கூறுகிறார் தமிழ்நாடு கிராம வங்கியின் பொது மேலாளர் கண்ணன் பொன்னுராமன். மானியத்தோட கடன்களும் சரி, அதை தவிர நேரடியாக கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா வகையான சிறு குறு தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், மற்ற எல்லா விதமான அடிப்படை தொழில்களுக்கு இந்த வங்கியானது கடன் உதவி வழங்கி வருகிறது. பிரதமரின் வேளாண்மை உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் உரிய நேரத்தில் கடன் உதவி கிடைத்ததால் கூடுதல் வட்டிக்கு வெளியே கடன் வாங்குவது தவிர்க்கப்பட்டதாக கூறுகிறார் சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கார்த்திகேயன். இப்போ இந்த லோன் பேங்க்ல எடுத்ததுனால, பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல எடுத்ததுனால எனக்கு இதுல 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மூலமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸ்ல இந்த லோன் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ புதுசா வேலை வாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலமா இந்த ஃபுட் ப்ராசஸிங் வரும்போது PM FME மூலமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது. ஈஸியா லோன் கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம்ல, பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல கவர்மெண்ட் பேங்க் மூலமா லோன் வாங்கும்போது ஈஸியா இருக்கும். பிரதமரின் வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறுகிறார் விவசாயி தீபா. ஆல்ரெடி நாங்க ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்க அந்த ஆட்டுப்பண்ணைய நாங்க புதுசா ஒரு யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இந்த லோன் வாங்குறோம். இந்த லோன் நாங்க 19 லட்சத்துக்கு நாங்க வாங்கியிருக்கோம்.
இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மியா ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. தொலைதூர மற்றும் உள் கிராமங்களில் வசிக்கும் மக்கள், மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் வங்கி சேவைகளுடன் இணைத்து அவர்களின் விவசாயம், சுயதொழில், தொழில் முனைவு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு தேவையான நிதி ஆதரவை வழங்குவதில் மத்திய அரசு முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதுடன் பொருளாதாரமும் உயர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 1806ஆம் ஆண்டு வேலூர் கோட்டையில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்ட வரலாற்று சின்னமாக விளங்கி வருகிறது வேலூர் கோட்டை. 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி நடைபெற்ற வேலூர் சிப்பாய் புரட்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்திய சிப்பாய்கள் நடத்திய முதல் புரட்சிகளில் ஒன்றாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் வேலூர் கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். திப்பு சுல்தானின் மகன்கள் உள்ளிட்ட குடும்பத்தினர் கோட்டையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அதே நேரத்தில் இந்திய சிப்பாய்களுக்கு ஆங்கிலேயர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தனர். பாரம்பரியமாக அணியும் தலை அலங்காரங்களை பயன்படுத்தக்கூடாது, ஐரோப்பிய இராணுவ உடைகளை மட்டுமே அணிய வேண்டும் என்ற உத்தரவுகள் சிப்பாய்களுக்கு கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தின. இதனால் ஆத்திரமடைந்த இந்திய சிப்பாய்கள் 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை ஆங்கிலேய படையினருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் ஏராளமான ஆங்கிலேய வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதில் ஏராளமான இந்திய சிப்பாய்களும் உயிரிழந்தனர். இந்திய சிப்பாய்களின் தியாகத்தை, சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றையும் நினைவு கூறும் வகையில் வேலூர் கோட்டை எதிரே சிப்பாய் புரட்சி நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தப்பட்டும் வருகிறது. இந்த வேலூர் கோட்டை இந்திய வீரர்களின் தியாகத்தையும் நம்மை காக்கும் சுதந்திர வரலாற்றையும் தலை நிமிர்ந்து நினைவு கூறும் அழியா சின்னமாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. இது குறித்து முன்னாள் ராணுவ வீரர் திரு சிவகுமார் கூறும்பொழுது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. அது கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு போது இந்தியாவில வந்து தமிழ்நாட்டில் வேலூர் கோட்டையில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜூலை 10ஆம் தேதி 1806ஆம் ஆண்டு பெரிய ஒரு புரட்சி நள்ளிரவு வந்து இந்த வேலூர் வந்து புரட்சி மண்டலம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த விரட்டினை தான் வந்து நாங்க இந்த வேலூர்ல வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். அந்த ஒரு தருணம் தான் வந்து இன்றளவும் கிட்டத்தட்ட 229 வருஷங்கள் கழிஞ்சும் இன்னைக்கும் வந்து அந்த சிப்பாய் புரட்சியை வந்து ஒவ்வொரு வருடமும் நாங்க வந்து பெருமையாக இந்த வேலூர் கோட்டை மத்தியில வந்து நாங்க வந்து இன்றளவும் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தேசிய ஷெட்யூல் வகுப்பினர் ஆணையத்தின் தலைவர் திரு கிஷோர் மக்வானா மற்றும் அதன் பிரதிநிதிகள் குழுவினர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து 2024-25ஆம் ஆண்டுக்கான ஆணையத்தின் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தனர். நாட்டின் சூழலியல் பாரம்பரியத்தின் பிரிக்க முடியாத ஓர் அங்கமாக யானைகள் திகழ்வதாகவும் ஆசிய யானைகளில் 60% யானைகள் இந்தியாவில் உள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலக யானைகள் தினத்தையொட்டி செய்தி வெளியிட்டுள்ளார். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் மட்டுமல்லாது நமது தேசத்தை கட்டி எழுப்புபவர்களாகவும் திகழ்வதாக சர்வதேச இளையோர் தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் சிறப்பு வினாடி வினா போட்டியில் உலகெங்கிலும் வாழும் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டினர் பங்கேற்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அழைப்பு விடுத்துள்ளார். ஹர்கர் திரங்கா போர்ட்டலில் 1 கோடிக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தேசிய கொடியை ஏந்தி தங்களது புகைப்படத்துடன் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆதார் மற்றும் பான் அட்டையை புதுப்பிக்காதவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என்றும் BOI மொபைல் டிஜிட்டல் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து KYC அப்டேட் செய்ய வேண்டும் என்றும் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்தி முற்றிலும் போலியானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற எந்தவொரு அறிவிப்பையும் சம்பந்தப்பட்ட வங்கியோ ரிசர்வ் வங்கியோ வெளியிடவில்லை என்றும் சரியான தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.